வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை கி. ராஜநாராயணன் அவர்கள் 1981 எழுதிய நிலை நிறுத்தல் என்னும் சிறுகதை. மூதே மூதே வெறுவாக்களங்கட்ட மூதே. எப்பேர்கொத்த வேலையாளாயிருந்தாலும் வசவு வாங்காமல் தீராது அவரிடம். இது சாதாரணம். பெரிய முதலாளிக்கேன்னு உள்ள கெட்ட வார்த்தை வசவுகள் இருக்கு. புழுத்த நாய் குறுக்கே போகாது அதை கேட்டால். அதோடு எத்தனையோ தபா அவர்கிட்ட அடியும் வாங்கியிருக்கான் இந்த மாசாணம் பயல். ஏசுங்க, எம்பிட்டு வேணுமானாலும் ஏசுங்க என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டானவன். இப்போ அவன் வாங்கின வசவுக்கு ஒரு காரணமும் கிடையாது. சுண்ணாம்பு எடுத்துட்டு வாழே மாசானான்னாரு. எடுத்துக்கிட்டு வந்தான். ஒரு பிஞ்சு சுண்டக்கா அளவுதான் வெத்திலையில வச்சு கொண்டாடணும். மஞ்சாடி கூடிரப்படாது, வசவுதான். சம்பந்தக்கார முதலாளி வந்திருந்தப்போ இவங்க முதலாளி கிட்ட சொன்னார் ஒரு நாள், வே மாப்பிள, மாசானம் இங்கனதான் நிக்காம் போலுக்கு, செமத்தியா வாங்கலாம் வேலை, சிறுசுலேருந்தே நல்ல பாட்டாளி பார்த்துக்கோ. இவங்க ஜாதியில இருக்கிற சில்லறத்தனம் புழுகுடித்தனம் கை நீளுறதெல்லாம் வள்ளிச கிடையாது இவங்கிட்ட. தப்பி பிறந்தவன் பார்த்துக்கோ. மாட்டை வச்சு வேலை வாங்கின சம்சாரி மாட்டை பார்த்ததும் சொல்லிடுவான். வேலையாட்களை வச்சு வேலை வாங்குறவங்களுக்கு இது கூட தெரியாட்டா எப்படி? பெரிய முதலாளிக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கிட்ட ஒரு குணம், தன்னுட்டுள்ள வேலைக்காரங்களை பிரத்தியார்கிட்ட பாராட்டி சொல்ல மாட்டாரு. காரணம், எவனும் கழுத பிரட்டி கூட்டிட்டு போயிடுவான்னுதான். மாசாணமும் அவன் குடும்பத்தாரும் இந்த ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வந்த சமயத்தில் ஊர் மடத்துக்கு பின்னுள்ள புளிய மரத்தடியில்தான் தங்கியிருந்தார்கள். வெளிக்கு போக கமாக்கரை பக்கம் வந்த முதலாளி கண்ணுல தட்டுப்பட்டது மாசாணம்தான். பயலை கூர்ந்து பார்த்தார். அப்போ அவனுக்கு என்ன 13-14 வயசு இருக்கும். கருமெழுகு நிறத்தில் நல்ல எலும்பு தாக்காய், அந்த அத்த பட்டினியிலும் ஆயாசம் தெரியாமல் ஈரம் உளராத கருப்பு உதடுகளுடன் திடமான மாட்டு பற்களுடன் மினுங்கிக் கொண்டிருந்தான். பெரிய முதலாளியை பார்த்ததும் அவன் அறியாமலேயே ஒரு மரியாதை பிறந்து எழுந்து ஒடுக்கமாய் நின்றான். கிட்டே கூப்பிட்டு நன்றாகப் பார்த்தார். பிறந்த மண் நல்ல செவக்காடு என்று கந்தல் உடுக்கை சொன்னது. அந்த ஆரோக்கிய உடம்பிலிருந்து ஒரு மனித ஊத்தை நெடி. திரும்பவும் அவனை நன்றாகப் பார்த்தார். மனசுக்குள் உடனே தேர்ந்தெடுத்து விட்டார். வாடே வா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒருவா கஞ்சி சாப்பிட்டுட்டு போவ. விசுவாசமான கருப்பு நாய்க்குட்டி போல அவருக்கு பின்னால் மரியாதையோடு நடந்தான். சட்டியில் கம்மஞ்சோறு வைத்துக் கொடுத்தார்கள். சாப்பிடுவதையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். மீண்டும் சோறு வைக்க சாப்பிட்டுக் கொண்டே இருந்தான். உடனே பெரிய முதலாளிக்கு சந்தோஷம் வந்துவிட்டது. இவன் வயிற்றுக்கு சாப்பிடுகிறவன், நாக்குக்கு சாப்பிடுகிறவன் இல்ல. வேலை செய்து காய் காய்த்து போன கை பருப்பு கறியை சிக்கனமாக சிந்தாமல் சிதறாமல் உணவின் அருமை தெரிந்து எடுக்கிறது சட்டியிலிருந்து. எடுக்கும் கவளத்திலிருந்தே வாய் அடம் தெரிந்தது. ஒரு பலாட்டியனாக பின்னால் விளங்குவான் வேளையில். அடடா, ஒரு செல்வம் கிடைத்து விட்டது நமக்கு. இப்படித்தான் வேலைக்கு புதுசாக வந்த ஒருவனுக்கு அம்மா வட்டிலில் சோறு வைத்துக் கொடுத்தாள். முதல் தரம் சாப்பிட்டு முடித்த உடனேயே போதும் என்று அவன் சொன்னதை பார்த்ததும் கோபம் வந்துவிட்டது. போடா வெளிய, ஒரு பணி கழுத, நீ இப்படி தின்னு வேலை செய்யவா? நீ வேலைக்கு இருந்தது போதும் போ என்று விரட்டிவிட்டாள். பிடிக்கப் போகும் மாட்டுக்கு முன்னால் ஒரு தழுக்கு நாத்துக்கூளத்தை எடுத்து போடுவார்கள். எப்படி அது வாய் நிறைய அள்ளி எடுத்து திங்கிறது என்று கவனிப்பார்கள். சோத்தை அல்றதிலிருந்தும் நாத்தை அல்றதிலிருந்தும் தெரிஞ்சிரும் பூளாக்கு என்பார் பெரிய நைனா. அன்றிலிருந்து பெரிய முதலாளியின் குடும்பத்தில் ஒருவனாக மாசாணமானான். வாரத்துக்கு ஒரு தலை முழுக்கு உண்டு. வருஷத்துக்கு ஒரு ஜோடி வேட்டி சாப்பாடு போக. மாசம் 3 ரூபாய் சம்பளம். அவன் வந்தது ஐப்பசி. வருகிற சித்திரையிலிருந்துதான் கணக்கு.
அடுத்த சித்திரை வரையிலும் இருந்தால்தான். பாதியிலேயே அரைகுறையாக போனால் போனதுதான், சம்பளம் கிடையாது. மாசாணத்தின் குடும்பத்தாரிடம் அவர்களுடைய பூர்வீகம், தொழில், சொந்த வீடு இருக்கா முதலிய எல்லாம் விசாரித்ததில் பூர்வீக வீடு மட்டும் உண்டு என்றும் அது ஒத்தியில் இருக்கிறது என்றும் பரம்பரையாக நல்ல பாட்டாளிகள் என்றும் உடம்புதான் அழுக்கு நாக்கு சுத்தம் என்றும் பரம்பரை சாமி கொண்டாடிகளாக இருந்தார்கள் என்றும் கால வித்தியாசம் இப்படி தங்களை வலசைக்காரர்களாக ஆக்கிவிட்டது என்றும் சொன்னார்கள். அக்கம்பக்கத்தில் ஆட்களை விட்டு விசாரித்து பார்த்ததில் இதெல்லாம் நிசந்தான் என்று தெரிந்தது. தீனி நல்ல தீனிதான், திருக்குகதான் பட்டு முடியல என்று தனது வீட்டாரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னான் மாசாணம். பல சமயம் அங்கிருந்து ஓடிப்போய் விடுவோமா என்ற நினைப்பு வரும். சித்திரைய விற்றப்படாது என்று பல்லை கடித்துக் கொண்டிருப்பான். வேலையின் சுமையையாவது தாங்கிக் கிடலாம், வசவுகளையும் சமயத்தில் விழும் அடிகளையும் எப்படி தாங்கிக் கிடறது என்று திகைத்தான். ராத்திரி 11 மணிக்கு வந்து படுக்கையில் விழுந்தால் அதிகாலை 4 மணிக்கு காலால் எத்தினால்தான் எழுந்திருக்க முடியும். வேலைக்குச் சேர்ந்த வருஷத்தில் நடந்த ஊர் சாத்திரை பொங்கல் விழாவின் போது பகலில் வேலை செய்துவிட்டு ராத்திரியில் நடக்கும் மந்தை நாடகங்களை முன்னால் போய் உட்கார்ந்து கொண்டு பார்த்தான். இப்படி 7ஆம் நாள் நாடகம் முடிந்து தலைக்கோழி கூப்பிட அவன் நடந்து வீட்டுக்கு வரும்போது தன்னுசார் இல்லை. எந்த இடத்தில் போய் விழுந்தால் நிம்மதியாக தூங்கலாம் என்று தள்ளாடிக்கொண்டே வந்து 2 தானிய பட்டறைகளுக்கு இடையில் சுவரை ஒட்டியுள்ள தூசி படர்ந்த இடத்தில் துண்டை விரித்ததுதான் அவனுக்கு தெரியும். மாசாணத்துக்கு முழிப்பு தட்டி எழுந்திருக்கும் போது தொழுக்கூரையின் உச்சியிலிருந்த தலைக்கோழி கூப்பிட்டது. ஒன்னுக்கு இருந்துவிட்டு வெள்ளியை வானத்தில் தேடினான். ஒன்றும் நிதானப்படவில்லை. கூரை உச்சியில் திரும்பவும் ஒரு கொக்கரக்கோ கேட்டது. இரு இரு, என்னைக்கு உன்னை வந்து வெறுகு போட்டு வைக்கப் போகுதோ தெரியல. சிரிப்போடு நினைத்து கொண்டு ஆட்டு உரலில் நனைய போட்ட பருத்தி கொட்டையை கடகடவென்று சத்தம் கேட்க வேகமாய் ஆட்ட ஆரம்பித்தான். வாசக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த பெரிய முதலாளி கவனித்து விட்டார் இது யார் என்று. கோபமான கோபம் அவருக்கு. திண்ணையில் கிடந்த சாட்டை கம்பை எடுத்து சுளீர் என்று ஒரு சுலுப்பு சுலுப்பினார். எங்களை போயிருந்த 1 வாரமா? என்னது 1 வாரமாவா? நான் எங்கேயும் போகலையே முதலாளி, இங்கனதான் பட்டறைகளுக்கு இடுக்கல படுத்து கிடந்தேன். சிரிக்கி புள்ள, பொய்யா சொல்லுத என்று பேவாங்கு வாங்கினார். துடித்து போனான் மாசாணம். அந்த குளிர்ந்த வேளையில் அவனுடைய அலறல் எல்லோரையும் எழுப்பி கூட்டம் கூடிவிட்டது. சாட்டையின் வெடிப்பு 4 தரத்துக்குத்தான் வலிக்கிற மாதிரி இருந்தது. இடது முஷ்டியை வானத்தை பார்த்து உயர்த்தி சாமி கொண்டாடிகள் தங்கள் உடம்பிலேயே புனித சாட்டையால் அடித்துக் கொள்ளும் பேரோசை அவன் மனக்கண்ணில் மின்னலிட்டது. உணர்ச்சியால் 2 முஷ்டிகளையும் இறுக்கிக் கொண்டு வானத்தை குத்துவது போல தூக்கி நிறுத்தி படுமுடிச்சு விடும் கயிறு போல உடம்பை முறுக்கிக் கொண்டு அப்படியே நின்றான். சில்லுகளாய் முறிந்த மன எலும்புகள் உருகி பின் ஒன்று கூடி கரடு முரடான ஒரு எலும்பாய் கூடியது அந்த வினாடியில் அவனுள். அவன் மேல் விழுந்து கொண்டிருக்கும் அடிகளை அங்கே வந்து கூடியவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். என்ன என்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது. தூசி படிந்த தரையில் அவன் கிடந்த தடமும் விரித்த துண்டும் அங்கே கிடந்தது. பெரிய முதலாளியின் வீட்டில் இப்படி யாரும் பார்க்காமல் வருஷத்துக்கு 1 தரம் மட்டும் ஒட்டடை அடிச்சு வெள்ளையாத்துகிற இடம் பலது இருக்கும். அதுல இதுவும் ஒண்ணு. நல்ல கூத்து தான் போ. அப்பவும் குண்டியில போற குசு தெரியாம ஒரு ஆம்பளை 7னா ராவா பகலா தூங்கி இருக்கானே பாவி மட்ட. அதிசயித்தாள் ஒரு கிழவி. நீ ஒன்னு 1 வாரம் முழிச்சிருக்கான், 1 வாரம் தூங்கியிருக்கான், கணக்கு சரியா போச்சு என்று கெத்தோடு சொன்னார் ஒரு கிழவனார். ஊரெல்லாம் ஒரே கெக்கோல்.
சொல்லி பேசி சிரிக்க விஷயம் கிடைத்து விட்டதே. அடி வாங்கியதுக்குப் பிறகு ரொம்ப நேரம் அழுது கொண்டிருக்கும் மாசாணம் அழாமல் அன்று கனத்த மௌனமாய் வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தது பெரிய முதலாளிக்கு புதிய விஷயம். சித்திரையை முடித்த மாசாணம் விடுப்பு கேட்டான் ஊருக்குப் போக. 36 வெள்ளி ரூபாயிலை எடுத்து எண்ணி அவன் முன் வைத்தார் பெரிய முதலாளி. அவனை பார்த்து அவர் ஒரு பாராட்டுச் சிரிப்பு சிரித்தார். பிறகு, இன்னைக்கு விசாலக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் தைப்பாரிக்கோ, நாளன்னைக்கு சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுகி கோழி அடிச்சு சாப்பிட்டுட்டு போ என்றார். ஊருக்கு போன மாசாணம் அந்த வருஷம் வரலை, அடுத்த வருஷம் வரலை, அதுக்கு அடுத்த வருஷமும் வரலை. 4வது வருஷம் வந்த மாசாணம் நிலச்சட்டமாக ஒரு வீட்டில் நிற்காமல் ஒவ்வொரு சித்திரைக்கும் ஒரு வீட்டில் நின்றான். என்றாலும் கிராமத்தில் அவன் பேரில் சுத்தமான ஆளு என்ற பெயர் நிலைத்தது. குமர்களும் இளவட்டங்களும் பாலுணர்ச்சி பேச்சுகளால் அவனை ஜாடையாக சீண்டுவார்கள். லே மாசானா, மாடு மிதிச்சிட்டதா அவனுக்கு என்று கூட கேட்டிருக்கிறார்கள். கேலியை பொறுத்துக் கொள்பவனைக் கண்டால் எல்லோருக்கும் குஷிதான். சிறுசிலிருந்து பெருசு வரை அவனோடு வாயாட்டம் ஆடாதார் கிடையாது. சனிக்கிழமை தோறும் ஊர் பஜனை மடத்தில் நடக்கும் பஜனைக்கு மாசாணம் தவறாமல் போய் உட்காருவான். பாடாவிட்டாலும் கேட்டுக்கொண்டே இருப்பான். தெலுங்குப் பாடல்களின் அர்த்தம் அவனுக்கு விளங்காவிட்டாலும் கேட்பதற்கு ரம்மியமாக இருந்தது. சில தமிழ் பாடல்கள் வரும்போது மனசுல் ஒரு பிச்சி பூ மலரும். ராமநாமமே கல்கண்டு, வாயில பட்டால் இனிப்புண்டு. ஒரு நாள் ஸ்ருதிப்பட்டி போடும் ஆள் வராததாலோ என்னமோ மாசாணத்தை போடும்படி சொன்னார்கள். அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான். முதலில் கொஞ்சம் முகச்சுளிப்பு இருந்தாலும் பிறகு சரியாய் வந்து கொண்டிருந்தது ஸ்ருதி. அப்போதுதான் கவனித்தான், தன்னை அது ஒரு அமுத தாரையால் கரைக்கிறது என்பதை. லயித்துப் போனான் அதன் சொகத்தில். அதிலிருந்து சனிக்கிழமை இரவுதோறும் அவனுக்கு அந்த பதவி கிடைத்து வந்தது. கண்ணன் பிறப்பு, ஏகாதசி, புரட்டாசியின் கடைசி சனி, இவைகளில் சப்பரம் எழுந்திருத்தாகி வரும்போது பின்னால் பஜனை கோஷ்டி பாடிக்கொண்டே வரும். அவர்கள் மாரிலே சந்தனமும் பூமாலையும் அணிந்திருப்பார்கள். அதில் மாசாணமும் இருந்தான். அது அவனுக்கு ஒரு உயர்வாகத் தெரிந்தது. அனைவரோடும் தான் சமதையாகத் தோன்றியது. அங்கே தன்னை இழப்பமாக பார்ப்பவர்களோ கேலி செய்பவர்களோ இல்லை. மாசாணத்துக்கும் கல்யாணம் வந்தது. ஊருக்கு போனான். கொஞ்ச நாட்களுக்கெல்லாம் ஒரு பெண்ணோடு வந்தான். அவர்களை பார்த்ததும், அட, மாசாணம் பயலுக்கு கிடைச்ச யோகத்தை பாத்தியா என்று பேசிக்கொண்டார்கள். கண்ணால் ஒருவருக்கொருவர் ஜாடை செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு இருக்க இடம் கொடுக்க நான் நீ என்று முன்வந்தார்கள். மாசாணம் பெண்டாட்டியின் பெயரும் மாசாணம்தான். இதை கேட்டதும் ஊர்க்காரர்களுக்கு இரட்டை சந்தோஷம். கால் கை சுளுக்கிக் கொண்டால் எண்ணெய் இட்டு தேய்த்துவிட இனிமேல் ஒரே பெயருடைய தம்பதியர் வீட்டை தேடி விசாரிக்க வேண்டாம். தேடிப்போகும் மூலிகை பந்து காலில் சிக்கிக் கொண்டதே. குடும்பஸ்தனாகிவிட்டதால் இனிமேல் எந்த சம்சாரி வீட்டிலும் சம்பளத்திற்கு நிற்க முடியாது. அத்தகொத்து வேலைக்கு போய் தினமும் 3 படி கம்மம்புல் தானியம் கொண்டு வந்தான். ஒரு நாள் சாயந்தரம் ஏகாளிச்சுப்பன் கால் சுளுக்கை தடவிவிட சிரட்டையில் கொஞ்சம் விளக்கெண்ணெயுடன் வந்தான். அப்பச்சி, உங்க கையால தடவி விடுங்க என்றான். மாசாணத்துக்கு கொஞ்சம் திகைப்புதான். என்ன செய்ய, பெஞ்சாதியும் புருஷனும் ஒரே பெயர் உடையவர்கள் தடவிவிட்டால் தேவலையாகிவிடும் என்று இருக்கிறதே. கடவுளே என்று தடவிவிட்டான். மறுநாள் காலையிலேயே சுப்பனால் கைவீசி நடக்க முடிந்தது. அவனுடைய பெண்ஜாதி ராக்கி கஞ்சி வாங்க போன வீடுகளில் ஊர் பூராவும் மாசாணத்தின் கைராசியை பற்றி மெச்சி பேசினாள். பிடிப்புகளுக்கு தடவிவிட, திருஷ்டிக் கோளாறுகளுக்கு பச்சிலை பூச,
பார்வை பார்க்க, தண்ணீர் தெளிக்க, விபூதி போட என்று ஆட்களை கூட்டிக் கொண்டு மாசாணத்தின் வீட்டை தேடி வர ஆரம்பித்தார்கள். மாசாணத்துக்கு இதெல்லாம் பெருமையாக இருந்தாலும் மாசாணத்திக்கு ஆரம்பத்தில்தான் பெருமையாக இருந்தது. காசு பெறாத இந்த நட்டனை வேலைகள் அவளுக்கு பிடிக்காததோடு புருஷனையும் பிடிக்காமல் போய்விட்டது. இவன் தனக்கு சமதை இல்லை என்ற நினைப்பு அவளுக்கு உள் மனசுக்குள். அதோடு தான் வந்த பிறகுதானே இவனை இத்தனை பேர் தேடி வர இருந்தது என்கிற நினைப்பும். ஆரம்பத்தில் குளிக்கும்போது அவனுக்கு முதுகு தேய்த்து விட்டாள். சாப்பிட்ட வட்டிலை கழுவி வைத்தாள். பிறகு அவனேதான் செய்து கொள்ள வேண்டியதாகிவிட்டது. சில நாளைக்குள் அவள், ஒரு வழியா வருது, ஊத்தி சாப்பிடு கஞ்சிய என்று திரும்பி படுத்துக் கொள்வாள். சுடுசொல் ஒன்றும் சொல்ல மாட்டான் அவளை. கோபங்கூட வராத அவனுடைய இந்த மதக்கம் அவனிடமிருந்து ரொம்ப விலகிக் கொள்ளச் செய்தது அவளை. மற்றவர்களிடம் அவள் பேசிக் கொண்டிருக்கும்போது இவன் காதில் படும்படியாகவே, ஆடுனா ஒரு சுருகு பால் கொடுக்கணும், கிடானா ஒரு முட்டாவது முட்டணும் என்று பொறிவாள். சாயந்தரம் பெரிய முதலாளியின் வீட்டம்மா மாசாணத்தை தேடி வீட்டுக்கு போனாள். மாசாணத்தி முழுகிய தலையை படலைக்கு பக்கத்தில் நின்று கொண்டு சினுக்கு வழியால் சிக்கெடுத்து நீவி விட்டு கொண்டிருந்தாள். முதலாளியம்மாவின் கண்ணில் முதலில் பட்டது மாசாணத்தியின் சிறுத்த இடையும் நீண்ட கூந்தலும் தான். பசப்புக்காரம் உண்ட, ஊர் பிள்ளைகளையெல்லாம் கெடுத்துட்டாளே என்று மனசுக்குள் ஏசிக்கொண்டே, ஏ மாசாணத்தி, மாசாணம் வந்தது வீட்டுக்கு வர சொல்லு, சின்ன முதலாளிக்கு திருநாறு போடணும் என்று சொல்லிவிட்டு, நாரச்சிருக்கி எடுபட்ட முண்டை என்று மனசுக்குள் ஏசிக்கொண்டே போனாள். காட்டிலிருந்து மாசாணம் வந்தவுடனே முதலாளியம்மா வந்த தகவலையும் சொல்லி வழக்கம்போல் அவனுக்கு கொடுக்கிற வாழ்த்து மானங்களையும் கொடுத்தாள். வெந்நீரை அவனே சோமாரி வைத்துக்கொண்டு குளித்தான். போய் விபூதி போட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கிடலாம் என்று கிளம்பிவிட்டான். விபூதி போட வந்தாலோ பச்சிலை பூச வந்தாலோ வருகிறவன் யாருடனும் பேசுவதில்லை. அதனால் வா என்றும் அவனை வீட்டார் சொல்ல மாட்டார்கள். பெரிய முதலாளியின் வீட்டுக்குள் மாசாணம் மௌனமாக நுழைந்ததும் ஒரு சின்ன பரபரப்பு, ஒரு சின்ன மரியாதை. பட்டகசாலையில் கன்னி மூலையில் போய் பேசாமல் சப்பனம் போட்டு உட்கார்ந்து கொண்டான். அவன் முன்னால் தாம்பாளத்தில் விபூதி குவித்து அதன் உச்சியில் சூடக் குவியல். முதலாளியம்மா 9 வயசுள்ள சின்ன முதலாளியை கூட்டிக் கொண்டு வந்து மாசாணத்துக்கு முன்னால் உட்கார்த்தி வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டாள். குடும்பத்தார் அனைவரும் மாசாணத்தின் எதிரே பவ்யமாக வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். பெரிய முதலாளியும் கூட எவ்வித அட்டகாசமும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் வந்து அமைதியாக உட்கார்ந்து கொண்டார். ஆரம்பிப்பதற்கு முன்னால் மாசாணம் அந்த வீட்டையும் அங்குள்ள பொருள்களையும் அந்த மனிதர்களையும் ஒரு பார்வை பார்த்தான். இவ்வளவுதானா நீங்கள்லாம் என்று இருந்தது அவன் பார்த்தது. சூடத்தை கொளுத்தினான். அது எரிவதையே அவன் கண்கள் உக்கிரத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. எரி தீயின் நாக்கு குறைய குறைய பார்வை உக்கிரமும் குறைந்து விழி மௌனமாகி மூடிக்கொண்டது. நிமிர்ந்த மார்புடன் அப்படியே இருந்தவன் மெல்ல விழித்து அந்த பாலகனை அருள் சுரந்த கண்களால் பார்த்தான். தாம்பாளத்தை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு அந்த வெதுவெதுப்பான திருநீற்றை சமன்படுத்தி அதில் விரலால் ஏதோ எழுதினான். கொஞ்சம் தலை தூக்கி பெரிய முதலாளி அதை கவனித்தார். ஒன்றும் விளங்கவில்லை. மாசாணத்துக்கோ எழுத படிக்கத் தெரியாது. மூடிய கண்களுடன் ஒளி எழாமல் அவன் உதடுகள் வேகமாக எதையோ சொல்லிக்கொண்டே உடம்பை சற்றே முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டே இருந்தவன் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் தரையில் ஓங்கி பெருத்த சத்தம் எழ கை பொத்தி அடித்தான். நிஜமாகவே பதறிப்போனார்கள் எல்லோரும். அவனுடைய விழிகள் வெளியே பிதுங்கும்படியாக ஓங்கிய குரலில் ஓம் ரீம் சம் என்று இன்னும் என்னென்னவெல்லாமோ சொல்லிக்கொண்டு அவர்களை கோபமாக பார்த்தான். அது அனைவரையுமே கொஞ்சம் திகிலடையச் செய்தது. அடுத்த வினாடியே சாந்தமடைந்து
மிருதுவான குரலில், முதலாளியம்மா, சின்ன முதலாளி எங்கேயோ பயந்திருக்காக, வேற ஒண்ணுமில்ல. இந்த திருநீரை காலையிலும் ஒரு தபா பூசுங்க, ராத்திரியே காய்ச்சல் இறங்கி சரியா போயிரும் என்று சொல்லி அந்த சிறுவனுக்கு நெற்றியில் இட்டு புஜங்கள் இரண்டிலும் தடவிக்கொண்டே போய் ஒரு சொடக்குடன் முடித்தான். அவன் இப்படி செய்தது குழந்தைகள் அனைவருக்குமே பிடித்திருந்தது. பெரியவர்கள் வந்து திருநீரை குனிந்து மரியாதையாக வாங்கிக் கொண்டார்கள். பெரிய முதலாளிக்கு இந்த பயலிடம் போய் இப்படி குனிந்து வாங்க வேண்டுமா என்று இருந்தது. வீட்டம்மாவின் அழுத்தம் அவரையும் வந்து குனிந்து 2 கைகளையும் நீட்டி வாங்கும்படி செய்தது. சின்ன முதலாளியின் காய்ச்சல் இறங்கி மறுநாளே சரியாகிவிட்டது. ஒரு பக்கம் ஊராரின் இழப்பம் அவன் பேரில் நீங்கிக் கொண்டு வரும்போது, இன்னொரு பக்கம் கேலி பீரங்கிகள் அவன் மீது சரமாரியாய் குண்டு மாறி பொழிந்து கொண்டிருந்தன. இவர்களுக்கு ரொம்ப சௌகரியமான விஷயம், அவன் முகத்துக்கு நேரேயே அதை பிரயோகிக்கலாம். அந்த வருஷம் மழைக்காலம் சீக்கிரமே தொடங்கும் போல் தெரிந்தது. ஆவணி மத்தியில் ஒரு நல்ல மழையும் ஒரு துணை மழையும் பெய்து நிலத்தையும் மனசையும் குளிர்வித்தது. சொல்லி வைத்தது போல உடனே கரிசல் காடு அனைத்தும் சுறுசுறுப்படைந்தது. பருவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். முங்க உழறது, குப்பை சிதறுகிறது, எழுப்படிக்கிறது என்று. புரட்டாசி முதல் பட்டத்தில் விதைக்க எல்லோருமே தயார். பருவ மழையைத்தான் காணோம். சரி போகுது, நடுப்பட்டத்தில் பெய்யும், அதானே நமக்கு உகந்த பட்டம். நடுப்பட்டத்திலும் பெய்யவில்லை. சம்சாரிகளின் நெற்றி சுருங்கியது, முகம் கடுக்க ஆரம்பித்தது. விறுவிறு என்று காரியங்கள் மழையை தருவிக்க என்று ஆரம்பமாயின. மழைக்கஞ்சி எடுத்தார்கள். கொடும்பாவி கட்டி இழுத்து ஒப்பு சொல்லி அழுதார்கள். கிராம தேவதைகளுக்கெல்லாம் கொடை நடத்தி பலி கொடுத்து அவைகளின் மனசை குளிர்வித்தார்கள். புரட்டாசியின் கடைசி பட்டமும் வெள்ளை வெயிலாகவே கடந்து போனது. கடவுளே, ஐப்பசி மாசமாவது நீ மழையாக வரமாட்டியா? பிராந்துகளே, நீங்கள் எங்கே போய் தொலைந்தீர்கள்? வானத்தின் உச்சியில் 100கணக்காய் பறந்து வட்டமிட்டு மழை வரப்போவதை சொல்லுவீர்களே. சிறிய நங்கூர வடிவத்தில் பறக்கும் சலங்கை பறவைகளையும் காணோமே. சாயந்தரங்களில் மேகங்கள் நீர் வாய்க்கால் இடவில்லையே. சந்திரன் எட்டத்தில் கோட்டை கட்டவில்லையே. டொர்க் டொர்க் என்று எங்கேயாவது ஒரு தவளை கூப்பிடாதா? மோசம் போயிட்டோம், மோசம் போயிட்டோம் என்று சம்சாரிகள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி சொல்லிக் கொண்டார்கள். வேலைகள் ஸ்தம்பித்துப் போனதால் கூலிகள் பட்டினி கிடந்தார்கள். மாசாணத்தின் வீட்டில் ஐப்பசியின் அடைமழைக்காக கொஞ்சம் சேமித்து வைத்திருந்த தானியமும் தீர்ந்தது. இனி மண்ணை திங்க வேண்டியதுதான் என்று சொன்னால் மாசாணத்தி. கடைசியாக கிண்டிய கம்மங்கூழை அவன் கும்பாவில் ஊற்றிக்கொண்டே, மண்ணை என்னத்துக்காக திங்கணும், மாசாணம் இருக்கிற வரைக்கும் என்றான் அவன். உடனே ஆகா என்று இளப்பமாக அவனை நோக்கி வலிப்பு காட்டி குரல் கொடுத்தாள் மாசாணத்தி. பட்டினி ஊரோடு ஆரம்பமானது. ஓரளவு வசதியான வீடுகளில் மட்டும் அடுப்பு புகைந்தது. கூலிகள் பஞ்சம் பிழைக்க கிளம்ப வேண்டியதுதான் என்று தீர்மானித்துக் கொண்டார்கள். ஆனாலும் பூமாதேவி தனது குழந்தைகளுக்கு கொடுக்க என்று தன் மடியில் கிழங்கு வகைகளை வைத்துக் கொண்டிருந்தாள். மண்வெட்டிகளை எடுத்துக்கொண்டு போய் காடுகளில் புதைந்திருக்கும் சட்டிக்கிழங்கு, சாணைக்கிழங்கு வகைகளை தோண்டிக் கொண்டு வந்து பக்குவம் செய்து தின்று கிடைத்த தண்ணீரை குடித்து நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். மழை பெய்யாமல் போகாது, அப்படி இருக்க முடியுமா? இருந்தால் உலகம் என்னத்துக்காகும் என்று நினைத்தார்கள். மாசாணம் 2 நாள் பட்டினி இருந்தான். ராத்திரிகளில் தூக்கமே வரவில்லை. குத்தப்பட்டவன் தூங்கினாலும் குறவைத்துக்காரன் தூங்க முடியுமா? 3வது நாள் மதியம் ஒரு முடிவோடு படுக்கையிலிருந்து எழுந்து நின்றான். தலை சுற்றும் போல் இருந்தது. நிலையை பிடித்து கொண்டான். நேரே பார்வதியம்மன் கோவில் முன் வந்து நின்றான். வேலையில்லாததால் ஊர்க்காரர்கள் அங்கே உட்கார்ந்து மழை செய்த வங்கொடுமையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். மாசாணம் அவர்கள் முன்னால் வந்து நின்று
மே வேட்டியை எடுத்து இறுக்கிக் கொண்டு தரையில் விழுந்து அம்மனை வணங்கினான். நீட்டி கூப்பிய அதே நிலையில் 1-2 நிமிடங்கள் கிடந்தான். ஊர்க்காரர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எழுந்திருந்த மாசாணம் தரையை கிள்ளி நெற்றியில் இட்டு சபதம் போல் உரத்துச் சொன்னான். மழை பெய்கிற வரை இங்கேயே அம்மனுக்கு முன்னால் உட்கார்ந்து வயனம் காக்கப் போவதாகவும், மழை பெய்யாமல் போனால் பட்டினி இருந்து இங்கேயே உயிரை விடப் போவதாகவும் சொல்லி அந்த மைதானத்தில் கிழக்காமல் பார்த்து சப்பனம் போட்டு உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டான். பல பேருக்கு இது வேடிக்கையாகவும் சில பேருக்கு இது கோமாளித்தனமாகவும் பட்டது. ஊருக்குள் இதை கேள்விப்பட்டவர்களுக்கு அப்படி இல்லை. கேள்விப்பட்டதும் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு பரபரப்பு கொண்டார்கள். பார்க்க பல பேர் அந்த இடத்துக்கு விரைந்து வந்தார்கள். ரொம்ப நேரம் நின்று பார்க்க முடியாமல் வெயில் வாட்டியது. உடம்பெல்லாம் வேர்த்து வடிய அதே நிலையில் மாசாணம் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். ராத்திரியில் அவனை அந்த நிலையில் விட்டுவிட்டு வீட்டில் படுக்க ஊராருக்கு மனசு வரவில்லை. ஒருவர் மாற்றி ஒருவர் முழித்து கொண்டு கோவிலின் முன்தாழ்வாரத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு லாந்தர் வெளிச்சத்தில் சத்தம் போட்டு விராடபர்வம் படித்தார்கள். அவர்களுக்கு பெரிய முதலாளியின் வீட்டிலிருந்து சுடுதண்ணி, கருப்பட்டி போட்ட தேயிலை தண்ணி கொடுத்தனுப்பினார்கள். மறுநாளும் மாசாணம் அதே நிலையில் இருந்தான். காலையிலிருந்தே புழுக்கம் தாங்க முடியாததாயிருந்தது. மாசாணத்தின் இந்த முடிவு பற்றி கேள்விப்பட்ட கீதாரி கிருஷ்ணகோனார் கிடையிலிருந்து வந்தார். குருத்துப்பனை ஓலையை பட்டை பிடித்து அதில் ஆட்டுப்பாலை கறந்து கொண்டு வந்திருந்தார். அவன் இருப்பு அவருடைய மனசை தொடுவதாயிருந்தது. மாசாணத்தின் முன்னால் மண்டியிட்டு அவனுடைய வாய்க்கு பக்கத்தில் பால் பட்டையை ஏந்தி பிடித்து கொண்டு மாசாணோ மாசாணோ என்று மெல்லிய குரலில் சத்தம் கொடுத்து கூப்பிட்டார். மாசாணம் கண்ணை திறந்து பார்க்கவில்லை. பலர் இதை வேடிக்கை பார்க்க கூடிவிட்டார்கள். மாசாணோ, ஐயா மாசாணோ, இந்தா கொஞ்சம் பால் கொண்டு வந்திருக்கேன், ஒரு மடக்கு குடி ஐயா. மெதுவாக கண்ணை திறந்து கீதாரியை பார்த்தான். அவர் தனது வாயருகே ஏந்தியிருக்கும் பட்டையில் ததும்பும் பாலை பார்த்தான். அதே மெதுவாக கண்களை மூடிக்கொண்டே வேண்டாம் என்று சொல்வது போல் தீர்மானமாக தலையை அசைத்து விட்டான். அங்கே கூடியிருந்த முகங்களில் புன்சிரிப்போடு கூடிய வியப்பு தோன்றி மறைந்தது. வயசாளியான அந்த கீதாரி சொன்னார், பிள்ளை, எல்லாரும் தமக்காகத்தான் வயனம் காப்பாக, உலகத்துக்காக காக்க உன் புண்ணியத்துல மழை பெஞ்சி ஜீவராசிக்க பொழைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருந்து பக்கத்திலுள்ள கங்கையில் கொண்டு போய் பாலை ஊற்றிவிட்டு பட்டையை நெரித்து அதை ஒரு ஓரமாக போட்டுவிட்டு வந்தார். எல்லோரும் கீதாரியை சுற்றி கொண்டு மழை வரும் அறிகுறி ஏதாவது கிடையில் தெரிகிறதா என்று கேட்டார்கள். நேத்துல இருந்த ஆடுக சரியா மேயாம கூடி கூடி அடையுது, மழை வராம போகாது என்றார். பால் கறந்து கொண்டு வர விடலைப்பனையில் குருத்தோலை வெட்டப்போன போது தூக்கணாங்குருவிகள் வேகமாக கூடுகள் கட்டி முடிப்பதை பார்த்திருந்தார். தரை புற்றுகளிலிருந்து தேங்காய்ப்பூ போன்ற வெண்ணிறத்தில் தங்களின் முட்டைகளை அள்ளிக்கொண்டு மொளோர் என்ற எறும்பு கூட்டங்கள் கிளம்பி போவதையும் அவர் பார்த்திருந்தார். 3ஆம் நாள் காலையில் மஞ்சள் வெயில் அடித்தது. அலசிவிட்டதைப் போல் வானம் சுத்த நீளமாயிருந்தது. யாரோ மேற்கே கை காண்பித்தார்கள். வெகு தூரத்திலுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை இன்று ரொம்ப கிட்ட வந்து இருப்பது போல் தெரிந்தது. எப்பவும் ஒரு நீளமான நீல நிற அம்பாரமாக மட்டுமே தெரியும் மலை இன்று அதனுள்ளே இருக்கும் மலையின் திருப்பங்கள் மடங்கள் கூட தெளிவாக தெரிந்ததை பார்த்தார்கள். யாரோ அதிலுள்ள பாறைகள் மரங்கள் கூட தெரிவதாகச் சொன்னார்கள். கோவிலின் படிக்கட்டின் அடியிலிருந்து டர் என்று ஒரு சொறி தவளை சத்தம் கொடுத்தது. ஒருவர் முகத்தை ஒருவர் சந்தோஷமாய் பார்த்து கொண்டார்கள். ஏறு வெயிலின் வெக்கை தாழ முடியாதபோது மாசாணத்தின் மேலே நிழல்படும்படியாக ஒருவர் ஒரு காடி வண்டியை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினார். துடைத்தது போலிருந்த வானத்தில் நேரம் ஆக ஆக மேக கோபுரங்கள் எழுந்து வந்த வண்ணமாக இருந்தன.
திடீரென்று காலநிலையில் சொல்ல இயலாத மாறுதல் பார்த்து கொண்டிருக்கும் போதே நிகழ்ந்து கொண்டிருந்தது. வேகமாக நகர்ந்து கொண்டிருந்த வெள்ளை மேகங்கள் மதியத்துக்கு மேல் நெறிசூழ் கொண்ட யானை மந்தைகளைப் போல் நகர முடியாமல் அப்படியே நின்றுவிட்டது உச்சியில். கட்டுத்தரையிலிருந்து கயிற்றை அறுத்து கொண்ட காளையொன்று குதியாளம் போட்டது. இறைக்குச் சென்றிருந்த கரை மரத்துக் காகங்கள் பாதியிலேயே கத்திக்கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தன. வடஞ்சுருட்டி மூளையில் திடீரென்று மின்னல் அந்த பகலிலும் கண்ணை வெட்டியது. இருட்டிக் கொண்டு வருகிறது மழை என்று யாரோ சத்தம் போட்டு சொல்வது தூரத்தில் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு இரைச்சல் நெருங்கி வருவதை உணர்ந்தார்கள். நெல்லிக்காய் அளவுள்ள கனமுள்ள குளிர்ந்த தூற்றல் முகத்தில், தலையில், கையில் விழ ஆரம்பித்தது. அந்த இரைச்சல் இப்போது பெரிதாக கேட்டது. அருகேயுள்ள பனங்காட்டின் மேல் கொட்டுகிற மழையின் சப்தம் அது. திடீரென்று தட்டாங்கற்களை வாரி இறைப்பது போல ஆலங்கட்டிகள் தரைமேல் கொட்டியது. அனைவரும் கோவிலுக்குள் ஓடி நுழைந்து கொண்டார்கள். நிழலுக்காக கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருந்த காடி வண்டி மாசாணத்துக்கு பாதுகாப்பாக அமைந்தது. மாசாணம் கண்ணை திறந்து பார்த்தான். ஈஸ்வரி என்று சொல்லிக்கொண்டே தனக்கு பக்கத்தில் உருண்டு வந்த ஒரு ஆலங்கட்டியை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பாவாற்றியது போல் இறங்கிக் கொண்டிருந்த கம்பித்தூறல் திடீரென்று வலுத்த மழையாக கொட்டியது. மழையின் ஓசை காதுக்கு இனிமையாக இருந்தது. காற்றின் இசைவுக்கு ஏற்ப மரங்கள் முதுகை திருப்பி திருப்பி காட்டி குளித்தது மழையில். மாசாணம் தெப்பமாக நனைந்து விட்டான். உட்கார்ந்திருந்த இடத்திலெல்லாம் மழை நீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. பிரம்மாண்டமான ஒரு இடி முழக்கத்தை தொடர்ந்து அர்ஜுனன் பேர் 10 என்று கூவினார்கள் அங்கிருந்தவர்கள். விடாமல் பெய்து கொண்டே இருந்தது மழை. மாசாணத்தை எல்லோரும் கோவிலுக்குள் வந்துவிடும்படி அழைத்தார்கள். அதை மறுத்துவிட்டு அவன் எழுந்திருந்து நின்றான். நிற்க முடியாமல் தள்ளாடியதால் ஒருவர் ஓடி வந்து அவனை பிடித்து கொண்டார். வானத்தையும் அவர்களையும் அவன் பெருமிதத்தோடு நிமிர்ந்து பார்த்தான். ஆனந்தமாக எல்லோரும் நனைந்து கொண்டே கைத்தாங்களாக நடத்தி கொண்டு ஊர்வலம் போல் அவன் வீட்டுக்கு போனார்கள். வாசலில் வந்து நின்று பார்த்த மாசாணத்தி தனது புருஷனை ஊர் பெரியாட்கள், அம்பலக்காரர், பெரிய முதலாளி முதலானோர் மாலை போட்டு கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வருவது பார்க்க அவளுக்கும் பெருமையாகவே இருந்தது. எப்படி அங்கே பூமாலை வந்தது, மாசாணத்துக்கு உடை மாற்றிக்கொள்ள எப்படி புதுவேட்டி வந்தது என்று கேட்கவில்லை. அந்த மழைக்கு ஒழுகிக்கொண்டே இருக்கும் அந்த சிறிய கூரை வீட்டில் இடம் போதவில்லை அந்த ஜனக்கூட்டத்துக்கு. தெருவிலும் நின்றார்கள். சூடான பசும்பாலை சில்வர் டம்ளரில் விட்டு, இந்தா மாசாணம் குடி என்று பிரியத்தோடு நீட்டினார் பெரிய முதலாளி. அதை வாங்கிக் கொண்டான். வாங்கிக் கொண்டு எல்லோருடைய முகத்தையும் பார்த்தான். மாசாணத்தியின் முகத்தையும் தான். பிறகு அண்ணாந்தே இதுவரை குடித்து வந்த மாசாணம் அன்று அந்த டம்ளரில் சப்பி குடித்தான். போதும் என்று அவன் சொன்னபோது, இன்னும் கொஞ்சம் என்று பெரிய முதலாளி சொன்னதும் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று அவனை வற்புறுத்தினார்கள்.